திருப்பாவை பாசுரம் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதுல தேவகி மைந்தனாய் பிறந்தாய், அன்னைக்கு ராத்திரியே யசோதைக்கு மகனாய் ஒளிந்து வளரச் சென்றாய். இது தெரிஞ்ச கம்சன் உன்னை அழிக்கணும்னு நினைச்சான். அப்படிப்பட்ட கம்சனோட அடி வயிற்றுல எப்போதும் அவனை அழிக்கும் வரையில் அவன் வயிற்றில் நெருப்பாக நின்ற திருமாலே உன்னை போற்றி பாடுகிறோம். நீ உயர்ந்த குணங்களை உடையவன், உன்னுடைய அருளை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீ உன் அருளை தந்தாயானால் உனது செல்வ சிறப்பையும் நீ பக்தர்களுக்கு செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பள்ளி எழுச்சி பதிகம் 5. பூதங்கள் தோறும் நின்றா எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறைவரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கன் முன்வந்து ஏதங்கள் அறுத்தன்மை ஆண்டல் வரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதுல சிவபெருமான்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து பஞ்சபூதங்கள்ல நீ தான் கலந்துருக்கிற, ஆனா உனக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது. உன்னை புகழ்ந்து பண்டிதர்கள்லாம் பாடுறாங்க, அதெல்லாம் கேட்குறோம். ஆனா உன்னை பார்த்தது யார் அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாது. குளிர்ந்த வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் அரசே, நீங்க எங்க முன்னாடி வந்து எங்களோட குற்றங்களை நீக்கி எங்களை ஆண்டு கொண்டு அருள் செய்ய வேண்டும். எனவே பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்றாங்க.